ஆதிலிங்க குருசாமிக்கு காட்சி கொடுத்த அம்மையப்பன் தன்னை தரிசிக்க காரைப் பழுதாக்கும் சித்தர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்வு நீத்தவரான ஒரு பெரும் மகான்தான் ஸ்ரீ ஆதிலிங்க குருசுவாமி. இங்கு கிணறு ஒன்று உள்ளது. அது ஸ்ரீராமர் அவதரித்த காலம் முதல் இருந்ததாகவும் இதனை நந்தவன தீர்த்தம் எனவும் சொல்லுகின்றனர். நோய் நொடி தீர, மனக்லேசம் நீங்க இந்த புனித நீரை தீர்த்தமாக கொடுத்து குணப்படுத்தி இருக்கிறார் இந்த சித்தர். பல தொழில் செய்து நிலையில்லாமல் தவிப்போர் இங்கு வந்து இவரை வேண்டிச் சென்றால் அவர்களுக்கு ஏற்ற தொழில் இதுதான் என முடிவு செய்து அதை மட்டுமே செய்ய வைக்கிறார் இந்த சித்தர். மன கஷ்டத்துடன் வருபவர்களின் குறையை நிவர்த்தி செய்யும் வலிமை பெற்றவர் இந்த சித்தர். இந்த சித்தர் பார்ப்பதற்கு கருப்பசாமி போல் கம்பீரமாய் காட்சி கொடுப்பார். அமாவாசை அன்று மட்டும் அவருக்கு பூஜை கிடையாது. அன்றைய நாளை அவரே தனக்காக எடுத்துக் கொள்கிறார் எனச் சொல்கின்றனர். இங்கு வந்தால் மௌனமாக அமர்ந்திருக்க வேண்டும். அவர் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே இங்கு வந்து அவரிடம் வேண்டிக் கொள்ள முடிகின்றது. இல்லையெனில் அதுவும் கிடையாது. மௌனமாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும். எங்கே யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது இந்த பிரபஞ்சமே. நல்லதை நினைத்து அல்லதை அறுத்து ஆனந்தம் பெறுவோம்.